ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த எம்ப்ராய்டிங் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ இது வந்து பிளைன் ப்ளவுஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து எதாவது டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஏதாவது வந்து ஒர்க் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஷாப்லலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் டிசைன். நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி நூல் மட்டும்தான் இதுக்கு வாங்கணும். நான் வந்து க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலர் அப்புறம் ஒயிட் கலர் இது 3 மட்டும் வாங்கியிருந்தேன், சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாது. இது வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் தான் பார்த்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை ஃபுல்லாக சுற்றி இந்த டிசைன் வந்து போட்டு விட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டிசைன் மாதிரி கூட இருக்காது. ஆனால் வந்து நம்ம தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறனால என்னோடய ஓன் ப்ளவுஸில் தான் வந்து இது நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்கை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏதாவது வந்து பீட் இல்லை ஸ்டோன் இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்ட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்கிற டிசைனு. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் இழுத்துட்டு இந்த மாதிரி அந்த இதை நீடில் வந்து சுற்றி 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே இழுத்தோம்னா அப்படியே அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி குட்டி ஃப்ளவர் மாதிரி வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அங்கங்கே புட்டாவாக வந்து இந்த டிசைன் இருக்கட்டும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து 4-5 இடத்துல மார்க் பண்ணி இது அங்கங்கே அப்படி பண்ணுவோம், ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மார்க் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ஓரளவுக்கு வந்து மார்க் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து சரி ஃபுல்லாகவே வந்து நூல்லையே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு அங்கங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே 2 சுற்று போட்டு ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக போட்டேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இதில் மட்டும் போட்டு குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி செடி மாதிரி வளர்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.